இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 10வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 9 பாடங்கள் யோசுவா புத்தகத்தை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சில பாடங்களும் யோசுவா புத்தகத்தை மையப்படுத்தி தான் படிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் முக்கியமான சில பாடத்தை யோசுவா புத்தகத்தில் படித்து வந்திருக்கிறோம். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப எளிமையான பாடம், ரொம்ப மிக முக்கியமான பாடம். யூதர்கள் முற்றிலுமாக கோட்டை விட்ட ஒரு பாடம். அது என்னங்க யூதர்கள் முற்றிலுமாக கோட்டை விட்ட பாடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், யோசுவா புத்தகத்தில் பல அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த வரலாற்று சம்பவங்கள் அங்கே இருக்கிறது. அதிலிருந்து நம்ம பாடத்தை நாம் கற்றுக்கொண்டே வந்தோம். பல பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டே வந்தோம். இப்போ யோசுவா புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு பாடத்துக்கு வரப்போகிறோம். அது என்ன அப்படின்னா, யோசுவா புத்தகத்தை எப்படி ஆராய்வது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதிமுக்கியமான ஒரு வசனம் இருக்குங்க. இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தில் வரலாறுகளை நாம் பார்த்திருப்போமானால் இந்த வசனம் நம்முடைய கண்ணை திறந்து விட்டுரும். சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் உள்ள பவுல் எழுதின இந்த வசனமானது வெறும் வரலாற்று சம்பவமாக அதை பார்க்காமல் வேறொரு கோணத்தில் பார்க்க வைக்குது. உங்களுக்கு புரியுதா? ஆக பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவா புத்தகமானது வெறும் வரலாறு விஷயத்தை மட்டும் உள்ளடக்கி வைக்காமல் வேற ஏதோ விஷயத்தை உள்ளடக்கி வைக்கிறது. எந்த விஷயத்தை உள்ளடக்கி வைக்கிறது? அந்த உள்ளடக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை எப்படி கண்டுணர்வது? இந்த கேள்விக்கு 2 வசனத்தை பார்த்தா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. 1 கொரிந்தியர் 2 வசனம் 14. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு பாருங்க. ஜென்ம சுவாபத்தோடு ஒருத்தன் வாழும் பொழுது ஆவிக்குரியவைகள் அவனுக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ளான். he will reject because he is carnally minded. ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அப்ப ஜென்ம சுவாபத்தோடு மிக சிறந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபத்தோடு மிக சிறந்த ஒரு பேராசிரியர்கிட்ட போய் படித்தாலும் ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுவாபத்தோடு ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளருடைய பேச்சை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளான். பைத்தியமாக அவனுக்கு தோன்றும். ஏன்? சுவாபம் தாங்க பிரச்சனை. அப்ப ஜென்ம சுவாபத்தோடு வேதாகமத்தை படித்தால், வேதாகமத்தை குறித்து கேட்டால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அப்ப எப்படிப்பட்ட சுவாபத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு மனதோடு படிக்கணும் என்கிற அவசியத்தை இங்க சொல்லுது. கவனிச்சிங்களா? மிகப்பெரிய எச்சரிப்புங்க. பைத்தியமாக தோன்றும் படித்தோம். அவைகள் இப்போ எப்படி படிக்கணுமா? அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். கவனிச்சிங்களா? ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்ப ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஆனால் ஜென்ம சுவாபமான மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்ப எப்படி ஆராயணுமா? ஆவிக்கேற்ற பிரகாரமாக அது ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்ம சுவாபத்தோடு படித்தா புரியாது, ரிஜெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த 2 வசனங்கள்ல நமக்கு சொல்றாங்க. ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு நிமிஷம் இங்க நில்லுங்க, ஒரு கருத்தை நம்ம யோசிப்போம். பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயங்கள் பல நடந்த விஷயத்தை கோட் பண்ணிருக்காங்க. வரலாற்று சம்பவங்கள் சொல்லாம, அந்த வரலாற்று சம்பவங்கள்ல ஆவிக்குரிய விஷயம் என்பது என்ன? உங்களுக்கு புரியுதா? ஆவிக்குரிய விஷயத்தை கண்டு உணர்ந்து அது ஆவிக்குரிய விஷயத்தோடு பொருத்தணும்னு சொன்னா இப்படிதான் ஆவியானவர் படிக்க சொல்றாரு. அப்ப வரலாற்று சம்பவத்துக்குள்ள ஆவிக்குரிய விஷயம் இருக்குதான். சரிங்களா? ஒரு முட்டை இருக்குன்னு சொன்னா முட்டையினுடைய ஓடு தான் வரலாற்று சம்பவம். யோசுவா இதை செய்தான், அதை செய்தான், இதை செய்தான், இதை பிடித்தான், இதெல்லாம் வரலாற்று சம்பவம். முட்டை ஓட்டை உடைச்சு முட்டையை எடுக்கணுங்க. அந்த முட்டை தான் நமக்கு முக்கியம். நம்ம இது வரைக்கும் மேலே தான் படிச்சிருக்கிறோம். இப்போ அந்த உள்ள போகணும். அதில் உள்ள யோசுவா புத்தகத்தினுடைய ஆவிக்குரிய விஷயம் என்ன? அந்த ஜூஸ் கெடுக்கணும். அது எது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாங்க, அந்த ஆவிக்குரிய விஷயம் என்ன? வரலாற்றுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய விஷயம் இருக்குதுங்க.
அதுதான் ஏதோ வரலாறு, அவர் இப்படி செய்தார் நம்ம இப்படி செய்யணும், இது மட்டும் இல்லை, இதுவும் பாடம்தான். ஆனால் இதையும் தாண்டி அந்த புத்தகம் எதை குறித்து பேசுகிறது, வரலாற்று அதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் மட்டுமல்ல. யோவான் 5:39 உங்களுக்கு தெரியுதா? இந்த வசனம் உங்களுக்கு சொல்ல முடியுமா மனப்பாடமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 2 சொல்லுதா, இதுவும் சொல்லுது. ஆராய்ந்து பார்க்கணும். படிக்காதீங்க படிக்காதீங்க படிக்காதீங்க, ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கணும் என்ன? ஒரு சம்பவத்துக்குள்ள ஆவிக்குரிய விஷயத்தை தேடுறது, கண்டுபிடிக்கிறது. அந்த ஆவிக்குரிய விஷயம் என்பது என்ன? வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப ஆராய்ந்து பார்த்தா தான் ஆவிக்குரிய விஷயம் தெரிய வரும். என்ன தெரிய வரும்? கிறிஸ்து இருக்கிறார். புரியுதா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப யோசுவா புத்தகத்தினுடைய பாரம் என்ன, யோசுவா புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ காட்டுது. அந்த யோசுவா புத்தகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதை விளக்குறது தாங்க இந்த பாடம் நம்பர் 10. உங்களுக்கு புரியுதா? பாடம் நம்பர் 10 பார்க்க பார்க்குறோம். யோசுவா புத்தகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதை விளக்குவது தான் பாடத்தினுடைய நோக்கம். ஜெபம் பண்ணலாமா? ஜெபத்தோடு படிப்போமா? வாங்க. அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சாப்பிட. தேவரீர் அதிமுக்கியமான ஒரு பாடத்தை கையில் வச்சிருக்கிறோம் ஐயா. எங்களை கண்களை திறங்க, இருதயத்தை உடைங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 10வது பாடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மெய்யான யோசுவா, மகத்தான யோசுவா. இந்த புத்தகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதுதான் நான் புரிஞ்சுக்க போகிறோம். இதை நம்ம ஒரு 4 பகுதியாக பிரிச்சிடலாம். பாருங்களேன், எப்படி புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அந்த கடைசி விஷயத்துக்கு வரணும். பெரிய யோசுவா, மகத்தான யோசுவா யார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல விஷயம், வேதாகமத்தில் உள்ள நிழல்கள். சரிங்களா? வேதாகமத்தில் உள்ள நிழல்னு ஒன்று இருக்குது. இதை குறித்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த நிழலை எப்படி வியாக்கியானம் செய்யணும், அதில் உள்ள நிபந்தனைகள். முதல்ல வேதாகமத்தில் நிழல்னு ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அந்த நிழல்களை வியாக்கியானம் செய்வதற்கான சில நிபந்தனைகள்லாம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். 3வது, யோசுவா புத்தகத்தில் ஒரு நிழல் இருக்குது, அந்த நிஜத்தை கண்டுபிடிக்கணும். 4வது, இந்த நிழல் ஏற்றுக்கொள்ளாத போது உள்ள ஆபத்துகள் என்ன, நிழலை புரிஞ்சிக்காத போது உள்ள ஆபத்துகள் என்ன, என்னென்ன டேஞ்சர்லாம் இருக்குது. ஆக 3 விஷயம். வேதாகமத்தில் உள்ள நிழல் என்ன. 2வது விஷயம், இந்த நிழலை எப்படியெல்லாம் நிபந்தனையோடு படித்து புரிஞ்சுக்கணும். 3வது, இந்த நிழலை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போனோம்னா, புரிஞ்சுக்காமல் போனோம்னா என்ன ஆபத்து நேரிடும், இதையும் புரிஞ்சுக்கணும். 4வது, யோசுவா இதில் 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் யோசுவா புத்தகத்துக்கே வரணும். யோசுவா புத்தகத்தில் உள்ள நிழல் என்ன, அதுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்குதா, இதை நாங்கள் படிக்க போகிறோம். ஆக முதல் விஷயம் எதை குறித்து படிக்க போகிறோம்? வேதாகமத்தில் உள்ள நிழல்கள், டைப்ஸ் இன் த பைபிள். முதல்ல டைப்னா என்ன, அதான் நிழல் அப்படின்னு சொல்லிட்டோம். இயேசுவை சுட்டி காட்டுகின்ற, ரட்சிப்பின் திட்டத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு விஷயத்துக்கு பேர் தாங்க நிழல். உங்களுக்கு புரியுதா? டைப்ஸ். ஆடு அப்படின்னா அது நிழல். அந்த ஆடு எதை குறிக்குது? ஆட்டுக்குட்டியானவராகி கிறிஸ்துவை குறிக்குது. சரிங்களா? அப்போ ஆடு என்பது நிழல். ஆடு பலி செலுத்தினாங்கன்னா கிறிஸ்து பலியாக போகிறார் என்பதை ஆடு காண்பிக்கிறது. அப்போ ஆடு என்பது நிழல், ஆட்டுக்குட்டியானவர் என்பது நிஜம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நிழல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நிழலை குறித்த ஒரு பாடத்துக்கு பெயர் தான் நிழலியல், டைப்பாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசுவையும் ரட்சிப்பின் திட்டத்தையும் சுட்டி காட்டுகின்ற நிழலை வியாக்கியானம் செய்கின்ற முறைக்கு பெயர் தான் நிழலியல். அப்போ பைபிளில் இயேசுவை டைரக்டாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை, நிழல் என்கிற பேட்டர்னில் அது இருக்குது. அதை கண்டுபிடிச்சிக்கணும், அதை கண்டுபிடிச்சி அதுக்கான விளக்கத்தை கண்டுபிடிக்கணும். ஆடு என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆடுன்னா ஆடு அல்ல, ஆடு என்பது
அது இயேசுவை சுட்டி காட்டுகின்றது. ஆட்டினுடைய பலி கிறிஸ்துவினுடைய மரணத்தை சுட்டி காட்டுகின்றது. ஆக நிழல் இயேசுவையும் ரட்சிப்பின் திட்டத்தையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு காரியம்தான் நிழல். அதை வியாக்கியானம் செய்கின்ற முறைக்கு பேர் தான் டைப்பாலஜி, அதாவது நிழலியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான வகைகள் இருக்கு பாருங்களேன். 4 வகைகள் அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று என்ன வகை அப்படின்னா, நிழலாட்டமான மக்கள் ஒன்று, அதாவது பர்சன் டைப்ஸ். ஆக மனிதர்கள் இயேசுவை காட்டுவாங்க, மனிதர்கள் ஒரு சம்பவத்தை காட்டுவாங்க, ரைட்டா? நிழலாட்டமான மனிதர்கள். ரெண்டாவது நிழலாட்டமான சம்பவங்கள், சில சம்பவமே திரும்ப நடக்கும் பாருங்களேன், அப்போ நிழலாட்டமான சில சம்பவங்கள். மூன்றாவது இன்ஸ்டிடியூஷனல் டைப்ஸ், அதாவது சில நிழலாட்டமான சம்பிரதாயங்கள். உங்களுக்கு புரியுது? சில நிழலாட்டமான சடங்குகள் மூன்றாவது. நாலாவது நிழலாட்டமான பொருட்கள். பொருட்களே அங்கே நிழலாக இருக்கும், அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும், அது இயேசுவை காட்டும். ஆக 4 வகைகளை பார்க்க முடியுது. ஒன்று, நபர்கள் நிழலாக இருக்கும், இயேசுவை சுட்டி காட்டுகின்ற நபர்கள், இயேசுவை சுட்டி காட்டுகின்ற அல்லது எதிர்காலத்தை சுட்டி காட்டுகின்ற சம்பவங்கள். 2, சில சடங்குகள் இயேசுவை சுட்டி காட்டும், சடங்குகள் முறைகள் இயேசுவை சுட்டி காட்டும். 4வது சில பொருட்கள் கூட இயேசுவை சுட்டி காட்டும் அல்லது சம்பவத்தை வருங்காலத்தை சுட்டி காட்டும். ஆக 4 விஷயம் உங்களால் சொல்ல முடியுமா? யார் யாரெல்லாம் எதெல்லாம் இயேசுவை சுட்டி காட்டுது சொல்லுங்க பார்க்கலாம். நிழலாட்டமான மனிதர்கள், நிழலாட்டமான சம்பவங்கள், நிழலாட்டமான சடங்குகள் சம்பிரதாயங்கள், நிழலாட்டமான பொருட்கள். அப்போ இந்த 4 விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். இப்போ பைபிளில் ஃபஸ்ட்டு விஷயம், மனிதர்கள் எப்படி இயேசுவை காட்டுறாங்க. பைபிள் புதிய ஏற்பாடே பாருங்க, அப்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்குதுங்க. அதில் ரொம்ப பெரிய ஜாம்பவான் நம்ம பவுல் தாங்க. வாங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 5:14 ரொம்ப அழகான பாடம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே ஒரு நபரை குறித்து சொல்கிறாங்க. அந்த நபர் யார், நிழல் என்ன நிஜம் என்ன அங்கே இருக்குது, நீங்கள் கண்டுபிடிங்க. வசனம் 14, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இந்த வசனத்துல ஆதாம் என்பது நிழல். இப்ப ஆதாம் யாரை காட்டுறாங்க? ஆதாம் எதை சுட்டி காட்டுது? அந்த நபர் இருக்காங்களே, நிழலாட்டமான மனிதர்கள். இங்க நிழலாட்ட மனிதன் யார்? ஆதாம். ஆதாம் யாரை குறிக்கிறாங்க? பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன். பின் வந்தவர் யாரு? கிறிஸ்து. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆதாம் யாரை சுட்டி காட்டுறாங்க? கிறிஸ்துவை சுட்டி காட்டுறாங்க. இப்ப இன்னொரு வசனத்துக்கு போலாமா? வாங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 40 கவனிங்க. வசனம் 40, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இங்கு நிழலாட்டமான மனிதன் யார்? யோனா. 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றில் இருந்தது போல யார் இருப்பாங்களா? மனுஷகுமாரன். அப்ப யோனா புஸ்தகம் யாரை காட்டுகிறது? கிறிஸ்துவை காட்டுகிறது. உங்களுக்கு புரியுதா? முதல்ல பார்த்தோம், ஆதாமினுடைய வரலாறு யாரை காட்டுகிறது? கிறிஸ்துவை காட்டுகிறது. இன்னொரு உதாரணத்துக்கு போலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 11 வசனம் 19 பாருங்க. இங்க நிழலாட்டமான எந்த மனிதனை குறித்து சொல்லப்படுது? எபிரேயர் 11 வசனம் 19, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். யாரு பலியாக ஒப்பு கொடுத்த அப்பா பேர் யாரு? ஆபிரகாம். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மரித்தோரிலிருந்து பாவனையாக, அண்டர்லைன் தி வேர்ட், பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப ஈசாக்கு ஒரு பாவனை. ஈசாக்கு அவன் பலியாக அப்பாவுடைய கரங்களை தன்னை ஒப்பு கொடுத்தானே, அது ஒரு பாவனை. அந்த பாவனை எதை காட்டுது?
மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்பா இங்க ஒரு புள்ள, அப்பா கொல்றாரு, புள்ள தன்னை ஒப்படைக்குது, இதை மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப ஏதோ ஒரு குமாரன் அப்பாவுடைய கரங்கள்ல தன்னை ஒப்பு கொடுப்பார். அவர் மரித்தாலும் ஈசாக்கை போல வருவார். அப்ப இங்க நிழலாட்டமான மனிதன் யார்? நிழலாட்டமான மனிதன் யார்? ஈசாக்கு. நிஜம் யார்? கிறிஸ்து. மரித்தார், உயிர்த்தார். ஆக பாருங்க, ஆபிரகாமுடைய வரலாறு யாரை காட்டுது? கிறிஸ்துவை காட்டுது. பவுல் சொல்றார். அதற்கப்புறம் யோனாவினுடைய வரலாறு யாரை காட்டுது? இயேசுவானவர் சொல்றாரு, அது நான் தான்ப்பா, மனுஷகுமாரனை குறிக்குது அப்படின்றாரு. அடுத்தது இன்னொரு விஷயம், ஈசாக்கினுடைய ஒப்படைப்பு, மரணம், மீண்டு வருதல், அதெல்லாம் யாரை காட்டுது? கிறிஸ்துவை காட்டுகிறது. இன்னொரு விஷயம் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, தெரியாத விஷயத்துக்கு ஒன்று போகலாம். எசேக்கியேல் 37:25 என்ன சொல்றாங்க பாருங்களேன். எசேக்கியேல் 37:25, நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு ஒப்பு கொடுத்ததும் உங்கள் பிதாக்களுக்கு குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். இங்க அடையாளமான அல்லது நிழலாட்டமான மனிதன் யாருங்க? என் தாசனாகிய தாவீது. என் தாசனாக தாவீது என்பவர் என்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியா இருப்பார். அப்ப அவரை மரியாதையா சொல்றாங்களே தாவீத. அப்ப என் தாசனாகிய தாவீது அவர் அவங்களுக்கு அதிபதியா இருப்பாரு. நான் யாக்கோபுக்கு தேசத்தை கொடுத்தது போல நான் என்னுடைய மக்களுக்கு நான் தேசத்தை கொடுப்பேன். அந்த மக்களுக்கு இவர் ராஜாவா இருப்பார். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற தாவீது இல்லைங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற தாவீது கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரு அதிபதி இல்ல. அப்ப பாருங்க, ஆதாம் நிழல், அதுக்கப்புறம் யோனா ஒரு நிழல், அதற்கப்புறம் ஈசாக்கினுடைய ஒப்படைப்பு, அது ஒரு நிழல். இப்ப தாவீது பாருங்க ஒரு நிழல். இப்ப இவங்களை பத்தி எல்லாம் பைபிள்ல ஆதாம் இதை செஞ்சான், யோனா இதை செஞ்சான், ஈசாக் இதை செஞ்சான், தாவீது இதை செஞ்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த 4 வசனத்தின் வழியா பார்க்கும் பொழுது அது ஏதோ அவங்க என்ன செஞ்சாங்க என்பதை மட்டும் படிக்கக்கூடாது நம்ம. இப்ப அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இதுதான் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மளுடைய வேதாகமத்தினுடைய பாரம் என்ன? கிறிஸ்துவை காட்டுதுங்க. ஏதோ வரலாற்று சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு வந்துடக்கூடாதுங்க. எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, அதற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆக நிழலாட்டமான மனிதர்கள். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 4 உதாரணம் காமிச்சல்ல, யோனா, தாவீது, ஈசாக்கு, ஆதாம், நிழலாட்டமான சில மனுஷங்களை நான் காமிச்சேன். நான் இப்ப அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22, 23 போய் பாருங்க. அங்க ஒரு மனிதன் நிழலாட்டமாக சொல்லப்படுற, கிறிஸ்துவை நிழலாட்டமாக காண்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை அடையாளமா நிழலா காட்டுதுங்க. இன்னொரு வசனம் கூட போட்டுக்கோங்க. எபிரேயர் 7:15 இன்னொரு மனுஷன் கிறிஸ்துவை குறித்து காட்டுறாங்க. அவர் ஒரு ராஜா பாருங்க, அவர் ஒரு ஆசாரியன் பாருங்க. கிறிஸ்துவும் ஆசாரியனாக ராஜாவாக இருந்தார். அப்ப இந்த 2 வசனம் இயேசுவை தான் காட்டுது, ஆனா அங்க வேற ஒரு வடிவத்துல காட்டுது. அன்னைக்கு யார் இருந்தா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு போடுறீங்களா? அப்போஸ்தலர் 3:22-23 இயேசுவை சுட்டி காட்டுகின்ற நிழல் யார்? அந்த மனிதன் யார்? இயேசுவை சுட்டி காட்டுகின்ற அந்த நிழல் மனிதன் யார்? எபிரேயர் 7 போய் கண்டுபிடிங்க. இப்போ 2வது, சில சம்பவங்கள் இயேசுவை காண்பிக்கும் அல்லது வருங்கால சம்பவத்தை காண்பிக்கும். எப்படின்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். வசனம் பைபிள்ல இருக்குதா? எங்க இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து போடுங்க பார்க்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இது எங்க இருக்குது? இப்போ இயேசு படிக்கிறாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் அதெல்லாம் படிக்கிறாரு, 9ஆம் அதிகாரம்லாம் படிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நோவாவின் நாட்டில் நடந்தது போலவே என்னுடைய வருகையின் போதும் நடக்கும். அப்ப அந்த போல
முதல்ல மனுஷர்களுக்கு போல என்று ஒப்பிட்டு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு காமிச்சாங்க. இப்போ சம்பவத்தோடு போலன்ற வார்த்தை லிங்க் ஆகுது. இப்போ சம்பவங்கள் அது வருங்கால சம்பவத்திற்கு நிழலாக இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போனா, இப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதை பவுலார் படிக்கிறார். படிச்சுட்டு அது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல யாரோ வஞ்சிக்கப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருக்கிறாராம். அது எங்க தெரியுமா இருக்குது? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 படிங்க. அப்போ ஆதியாகமம் 3 ஒரு வஞ்சனை, அங்கேயே முடியல பாருங்க. இப்போ பவுல் பார்க்குறாரு, பவுல் பார்த்து சொல்றாரு, ஏவாள் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டது போல சர்ப்பமானது உங்களையும் வஞ்சிக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நிழலாட்டமான மனிதர்கள் நல்லா காண்பிக்கப்படுது. அடுத்தது சில சம்பவங்கள் நிழலாட்டமா காட்டப்படுது. 3வது என்ன சொன்ன, சில பொருட்கள் நிழலாட்டமாக காட்டப்படுது. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. வெண்கல சர்ப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா? வெண்கல சர்ப்பத்தை வெண்கலத்தில் தான் செய்யணும், சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்கணும். உயர்த்தி பிடிச்சாங்கன்னு சொன்னால் அங்கே கொழிவாய் சர்ப்பத்தால் கடிபட்டு செத்து கொண்டிருக்கிற நபர்கள், ஆத்மாக்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்கன்னா உயிர் வந்துடும். இப்போ அந்த சம்பவத்தை இயேசுவானவர் படிக்கிறார். இயேசுவானவர் படிச்சுட்டு அந்த வெண்கல சர்ப்பம் என்கிற பொருள், இப்போ மனிதர்கள் அல்ல, சம்பவம் அல்ல, அது ஒரு பொருள். வெண்கல சர்ப்பம் எதை காட்டுகிறது? யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுவானவர் அந்த நிழலை கண்டுபிடிச்சிக்கிறாரு பாருங்களேன். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 3:14 பாருங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல. இந்த போலன்ற வார்த்தை வந்துட்டு கவனிச்சிங்களா? மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப வெண்கல சர்ப்பம் யாரை காட்டுது? மனுஷகுமாரனை காட்டுது. அப்ப எப்படி உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்களோ அதை போல கிறிஸ்துவும் உயர்த்தப்படுவார். நோக்கி பார்க்குறவங்க அவங்களும் பாவத்திலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு சம்பவம் பாருங்க, யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னமா? தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பாங்களாம். இதே மாதிரி வார்த்தை ஆதியாகமத்தில் வருது. யாக்கோபு கனவு கண்டான், ஒரு ஏணியை பார்த்தான். அந்த ஏணியில தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருந்தாங்க. அந்த ஏணி சம்பவம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் எங்க இருக்கு போடுங்க. இப்போ அதை இயேசுவானவர் படிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஏணியில ஏறுவதும் இறங்குவதும் போல இருந்தது போல இங்க மனுஷகுமாரிடத்திலும் ஏறுவதும் இறங்குவதும் போல இருப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவர், ஆவிக்குரிய மனுஷன், அவர்கிட்ட ஜென்மஸ்வாபம் இல்லை. அவர் எப்படி பார்க்குறாரு பைபிளை அப்படின்னா, ஏணி, தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்போ ஏணினா ஏணியா? ஏணி இல்லைப்பா. ஏணின்றத பிதா எப்படி காமிச்சுக்கிறாருன்னா, அது மனுஷகுமாரன் மூலமாக தூதர்கள் ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வார்கள். உங்களுக்கு புரியுதா? அப்போ அங்கே பொருட்கள் நிழலாக காட்டப்படுகிறது. முதல்ல மனிதர்கள் நிழலாக காட்டப்படுகிறது, 2வது பொருட்கள் நிழலாக காட்டப்படுகிறது, சில சம்பவங்கள் நிழலாக காட்டப்படுகிறது, 4வது என்னது? சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் காட்டப்படுது. என்னது? வாங்க, பைபிளில் ஒரு வசனத்தை பவுலார் படிக்கிறார். எவ்வளவு அழகாக படிக்கிறார் பாருங்களேன். எப்படிலாம் அவங்க படிக்கிறாங்க. மேட்ரு இதுதான். அதை ஏதோ ஒரு வரலாற்று சம்பவமாக பார்க்காம அதில் உள்ள நிழல், இது நிழல்பா, இது நிஜம்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். அதுதான் விஷயம். நம்ம அப்படியே ஏதோ இவனை பெற்றான்ற மாதிரி படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அதில் விஷயம் இருக்குது பாருங்கள். எபேசியர் 5 வாங்க, வசனம் 31 பாருங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்போ மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு, பொண்ணு அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். எங்கே இருக்குது வசனம்? ஆதியாகமத்தில் இருக்கா? அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை பவுலார் படிக்கிறாரு. படிச்சுட்டு சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும்
சபையை பற்றியும் சொல்லுகிறேன். மனுஷன் அவங்க அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு வந்தது போல மனுஷி அவங்க அப்பாவை விட்டு இவங்க அம்மா விட்டு வந்தது, இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா ஏன் அது மாப்பிள்ளை பொண்ணு கதை கிடையாது. கல்யாணன்ற மேட்ரு அது வேற ஒண்ணுக்கான நிழல். புரிஞ்சுச்சா? நான் திரும்பி சொல்லவா? திருமணம் என்கிற ஒரு விஷயமே அது வேற ஒரு விவாகத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு நிழல். புரியுதா? இதுவே ஒரு சடங்கு. அந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்து சொல்லுகிறேன். அப்ப மாப்பிள்ளை கிறிஸ்து, பொண்ணு யாரு? பொண்ணு யாரு? மணவாட்டி சபையை குறிக்குது. அப்ப ஒரு கல்யாணம் ஒன்று நடக்க போகுது சீக்கிரம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஒரு கல்யாணம் நடக்க போகுது. தெய்வமும் மனுக்குலமும் சேர போறாங்க. அப்ப தெய்வமும் மனுக்குலமும் சேர்ந்து வாழப்போகிற காலம். அதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் திருமணம் என்கிற ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரிதான் பஸ்கா என்கிற அமைப்பு. அது எதை காட்டுது? கிறிஸ்துவை தான் காட்டுது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப 4 வகையான நிழல்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒன்று, நிழலாட்டமான மனிதர்கள், நிழலாட்டமான சம்பவங்கள், நிழலாட்டமான பொருட்கள், நிழலாட்டமான சம்பிரதாயங்கள். இப்போ ஒன்று கேட்கவா? நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? பவுலாரு இன்னொரு விஷயத்தை ஆராய்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 1-3 ஓய்வு நாளை குறித்து பவுலார் எழுதுகிறார். இந்த ஓய்வு நாள் என்பதே அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முழு அதிகாரம் எழுதுகிறார். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சிருக்கிறோமா? அப்ப பாருங்க, நிழலாட்டமான மனிதர்கள், நிழலாட்டமான பொருட்கள், நிழலாட்டமான சம்பவங்கள், நிழலாட்டமான சம்பிரதாயங்கள். அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் இப்படிதான் கிடக்குது. மனுஷங்களாக கிறிஸ்து கிடக்கிறார், சம்பவங்களாக கிறிஸ்து கிடக்கிறார், சம்பிரதாயங்களாக கிறிஸ்து கிடக்கிறார், சில பொருட்களாக கிறிஸ்து கிடக்கிறார். அதெல்லாம் ஜென்மஸ்வாமான மனுஷனுக்கு அது ஆதாம், அது மோசே அப்படின்னு தோணும். ஜென்மஸ்வாமான மனுஷனுக்கு அந்த சம்பவம் வெறும் சம்பவமாக தோன்றும். அதற்கும் கிறிஸ்துவும் கண்டு பார்க்காது. ஜென்மஸ்வாமான மனுஷனுக்கு அவனுக்கு அந்த பொருள் அது இயேசுன்னு தோணாது. பாருங்களேன், ஏணி அது ஏணின்னா இயேசுவை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு தோணி இருக்கு. பாருங்களேன், நமக்கு தோணுதா? அதுதான் பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த 4 வகையில தான் நிழலாட்டமான காரியங்களா இருக்குது. மனிதர்களா, சம்பவங்களா, பொருளா, சம்பிரதாயங்களா கிடக்குது. அப்ப நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்து பார்க்கணும். ஆக 4 விஷயம் பார்ப்போம்னு சொன்னேன். அதுல முதல் விஷயம் வேதாகமத்தில் உள்ள நிழல்கள். புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு அடிப்படை புரிஞ்சுச்சா? 2வது, இந்த நிழல்களை வியாக்கியானம் செய்வதில் உள்ள முறை என்ன? கண்ணா பின்னான்னு ஒப்பிட முடியாது. சரிங்களா? அதுக்கு ஒரு முறை ஒன்று செய்து இருக்குது. இப்போ அந்த முறை என்ன? 2-3 அழகான விஷயங்கள், ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த நிழல் என்பது என்ன? புதிய ஏற்பாட்டில் அந்த நிழலுக்கான வசனம் இருக்கும். பாருங்களேன், புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டை பார்க்கணும். அதுதான் நிபந்தனை. உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்க, ஆதாம் என்ற ஒரு வரலாற்று சம்பவம் இருக்குது. ஆதியாகமம் 1 இருக்கு. அது ஆதாம் தான். ஆதியாகமத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆதாம் கதை தான். ஆனால் ரோமர் 5:14 1 கொரிந்தியர் படிக்கும்போது தான் அது ஆதாம் இல்லை, அது இன்னொரு ஆதாம், பிந்தின ஆதாமை குறித்து சொல்லப்படுது. அப்ப அந்த ஆதாமுக்கு இந்த ஆதாமுக்குள்ள ஒப்பீடு என்ன? பழைய ஏற்பாட்டில் உள்ள நிழல்களை புதிய ஏற்பாட்டின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு விஷயம் இல்லாம பழைய ஏற்பாட்டை நம்மளால வியாக்கியானம் செய்யவே முடியாது. சரி, 2வது, இந்த நிழல்கள் நிறைவேற்றம் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்குள்ள நிறைவேறும், சபைக்குள்ள நிறைவேறும், அதற்கப்புறம் கடைசி காலத்திற்குள்ள நிறைவேறும். இப்ப இந்த காரியங்கள்லாம் இயேசுவை தான் சுட்டி காட்டுதுன்னு சொல்லிட்டு யோவான் 5 பார்த்தோம் நம்ம. ரைட்டுங்களா? இன்னும் நிறைய வசனம் இருக்கு, நம்ம பார்க்கலாம் நம்ம. அப்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களும் இயேசுவாக தெரியாது, வேற ஒரு வரலாறா, வேற ஒரு சம்பவமா, வேற ஒரு சம்பிரதாயமா தெரியும். பாருங்களேன், அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்ப அது எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? புதிய ஏற்பாட்டில் இருக்குங்க. இந்த கீயை வச்சு பாரு, திறந்துரும்.
உங்களுக்கு புரியுது? எவ்வளோ ஈஸி. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அது ஈஸியா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஈஸி. இந்த பாரு, இந்த ஆடுன்றது பாரு, அது இயேசுவை குறிக்குது. அப்போ வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போ பைபிளில் அதுக்கான வசனம் இருக்கணும். சில சமயத்தில் நேரடியாக ஆதாமை போல, மோசேயை போல, யோசுவாவை போல இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்கும் பாருங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சில சமயம் அந்த நிழலுக்கான வார்த்தைகள் இருக்கும். நிழலுக்கான அந்த வார்த்தைகள் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிக்கணும். உதாரணம், ஏணின்ற வார்த்தை வராது புதிய ஏற்பாட்டில். ஏணியில் என்ன சம்பவம் நடக்குது? ஏறுவதும் இறங்குவதும். அப்போ மனுஷகுமாரத்தில் ஏறுவதும் இறங்குவதுமா இருப்பாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் நேரடியாக இருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது பழைய ஏற்பாட்டில் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி அந்த சாவியை வச்சு தான் நிழலை அன்லாக் பண்ணி நிஜமான பொருளாக கண்டுபிடிச்சிக்கணும். ரைட்டா? ரெண்டாவது, இந்த நிழல் இயேசுவுக்குள் நிறைவேற்றத்தை காணுகிறது. ரெண்டாவது, நிழல் அது சபைக்குள்ள காட்டுது, சபைக்குள்ள நிறைவேற்றத்தை காட்டுது. இப்போ யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா, மக்கள் எகிப்தை விட்டு வந்தாங்க, கானானுக்குள்ளே போனாங்க. அப்படியே சபை வரலாறு பாருங்களேன். ஆண்டவர் எப்படி அழைத்து கொண்டு வந்து பிரமாணத்தை கொடுத்தார். சபையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து பிரமாணத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். அவங்களுக்கு நமக்கும் ஆசீர்வாத சத்தியத்தை கொடுத்தார். மன்னாவை கொடுத்தாரா, இங்கே ஆரோக்கிய செய்தியை கொடுத்தார். சரிங்களா? அங்கே ஒரு தீர்க்கசி, இங்கேயும் ஒரு தீர்க்கசி. இப்போ அவங்கள கானானுக்குள்ளே கொண்டு போகிறார், நம்மளை பரம கானானுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நிழல் இயேசுவை சுட்டி காட்டணும், இயேசுவுக்குள் நிறைவேறுதலை அடையணும். ஒரு நிழல் சபைக்குள்ள நிறைவேறுதலையும் அடையும். நிழல் அது சில சமயம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் போய் நிறைவேறலை காணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. நான் எலியாவை அனுப்புகிறேன்ப்பா அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனம். அந்த வசனம் எங்கே இருக்குது? நான் எலியாவை அனுப்புகிறேன். கோட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கோட் பண்ணுங்கள். நிறைய ஹோம்ஒர்க் இந்த பாடத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த ஹோம்ஒர்க்கில் எடுத்து கொஞ்சம் படிங்க, அப்போ தான் அது ஒரு ஸ்கூலாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் எலியாவை அனுப்புகிறேன். இப்போ இது எங்கே பொருந்தது? இயேசுவானவர் சொல்கிறாரு, வருகிற எலியா யார் தான்? யோவான் ஸ்நானகன் தான். அப்போ சபை வரலாற்றுக்குள்ளே அந்த நிறைவேறல் அடையுதா? இப்போ நல்ல கருத்தாக கவனிக்கும் பொழுது அது எலியா, அது பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் எலியாவை அனுப்புகிறேன்றார். அப்படின்னா யோவானுக்குள்ள மட்டுமல்ல, அது கடைசி நாட்களில் இயேசுவினுடைய வருகையின் போது எலியாவை போல ஆட்களை ஆண்டவர் எழுப்புவார். பிதாக்களை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளை பிதாக்களிடத்திலும் அவங்க சேர்த்து வைப்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் எலியா என்கிற நிழல் பாத்திரம் எங்கே நிறைவேற்றம் அடைகிறது? சபைக்குள் நிறைவேற்றம் அடைகிறது, கடைசி காலத்தில் நிறைவேற்றம் அடைகின்றது. அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி தாங்க இந்த நிழலை கண்டுபிடிக்கிறது? புதிய ஏற்பாடை நல்லா படிங்க, அந்த வர்ற வார்த்தைகளை நல்லா பாருங்க. பழைய ஏற்பாடு புரியும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லாமல் புரியாது. பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாட்டு மூலமாக புரிஞ்சுக்கணும். பைபிளை தீர்க்க தரிசன வழியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த கானா ஒரு கல்யாணத்தில் அங்கே தண்ணீர் ரசமாக மாறுது. அந்த ரசமாக மாறுச்சு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் கண்டுபிடிங்க, நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா அந்த தண்ணீர்னா என்ன, ரசம்னா என்ன? அது நிழலுங்க. அது நிழலுக்கு ஒரு நிஜம் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சது நீங்கள் போடுங்க. ஆக 2 விஷயம் படிச்சிட்டோம். ஒரு விஷயம், நிழல் வேதத்தில் முழுவதும் என்னென்ன இருக்குது, வேதாகமத்தில் உள்ள நிழல். 2வது, இந்த வேதாகமத்தில் உள்ள நிழலை வியாக்கியானம் செய்கிற முறை புதிய ஏற்பாட்டின் வழியாக பார்க்கணும். அடுத்தது, அது நிறைவேற்றத்தை கிறிஸ்துவுக்குள்ளே பொருத்தணும், நிறைவேற்றத்தை சபைக்குள்ளே பொருத்தணும், நிறைவேற்றத்தை கடைசி காலத்துக்குள்ளே பொருத்தணும், வேற எங்கேயோ போய் பொருத்தக்கூடாது. சரிங்களா? அப்போ இதுதான் காட்டுற விஷயம். இப்போ 3வது ஒரு விஷயத்துக்கு வருவோம். இது 2ஐயும் புரிஞ்ச நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? நம்ம தொடர்ந்து படிக்கிற புஸ்தகம் யோசுவா புத்தகம். யோசுவா புத்தகத்தில் உள்ள நிழல் என்ன? அதான் ஓடுன்னு சொன்னேன். மேலோட்டமாக யோசுவா இதை செய்தால் நாம் இதை செய்ய வேண்டும், ரைட்டு. அது நோக்கம் இல்லைங்க. அதை தாண்டி ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்ன? கொஞ்சம் ஒப்பிடணும்.
இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ யோசுவாவுக்கும் மோசேக்குமே ஒரு கனெக்ஷன் வருது. எப்படி? 2 பேரும் தேவன் தனிப்பட்ட முறையில் அவளை சந்தித்து அழைப்பை கொடுத்தார். புரியுதா? 2 பேரும் அவங்க பெரிய கடலையும் ஆற்றையும் கடந்து வராங்க. ஒருத்தர் செங்கடல், ஒருத்தர் யோர்தான் நதி கடந்து வராங்க. 2 பேரும் பெரிய இது செய்கிறாங்க, தண்ணீரை கடந்து வராங்க. 2 பேரும் செய்கிற காரியனால புறஜாதி தேசங்களுக்கெல்லாம் தேவனை குறித்து அறிவும் பயமும் உண்டாச்சு. 2 பேரும் அழைக்கும் பொழுது செருப்பை கழட்டுன்னு சொன்னார். 2 பேரும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ மோசே எப்படி யாத்திராமத்தில் நடத்தி வராப்புல, யோசுவா புத்தகத்தில் இன்னொரு மோசே தான் இந்த யோசுவா. சரி, ஆனால் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்ன? நம்ம டாபிக் என்ன? மெய்யான யோசுவா. அப்போ மெய்யான யோசுவானா இங்கே யோசுவா புத்தகத்தில் நிறைய நிழல் இருக்கு. மனிதர்களா, சம்பவங்களா, என்ன பொருட்களா, இப்படி பல நிழல் இருக்குது. இப்போ அது எதை குறிக்கிறது? சரி, இப்போ முதல்ல யோசுவா என்கிற பெயர் எடுத்துப்போமே. நிறைய இருக்கு, நீ கண்டுபிடிச்சிக்கலாம். யோசுவா என்கிற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் வாங்க. எபிரேயர் 4 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் இது. எபிரேயர் 4 வசனம் 8. இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்கள் தமிழ்லையும் பார்க்கணும், ஆங்கிலத்திலையும் பார்க்கணும். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரு. யார் இளைப்பாறுதலுக்கு உட்பட்டிருந்தால் சொல்லி சொல்லப்படுது? யோசுவா அவரை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால். இது இங்கிலீஷில் போய் பாருங்க. இந்த யோசுவாங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிளில் வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜீசஸ். இயேசு அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால். என்னது? இயேசு எங்கேயா பழைய ஏற்பாட்டில் வராரு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல போகிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் இயேசு என்று சொல்லலாம். புரியுதா? புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற வார்த்தையை தான் பழைய ஏற்பாட்டில் யோசுவான்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் யோசுவா என்கிற வார்த்தையானது கிரேக்கத்தில் இயேசுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யோசுவா என்கிற பேரை இயேசுங்க. அப்பா 24 அதிகாரம் இருக்குது. இப்போதான் தலைப்பே யோசுவான என்னது? இயேசு. அப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். யோசுவா செய்ததுக்கும் இயேசு செய்ததுக்கும் ஒப்பிடு பயங்கரமாக இருக்குது. அப்போ யோசுவா புத்தகத்தை ஆவியானவர் ஏன் எழுத வச்சிருக்கிறாரு? ஏன் எழுதியிருக்கிறாரு? யோசுவாவே இயேசுவை காண்பிக்கிறான். அப்போ இயேசு என்றால் அர்த்தம் என்ன? இயேசு அவர் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெறுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ ரட்சகர் என்கிற வார்த்தை தான் இயேசுன்னு சொல்கிறாங்க. ரட்சகர் என்கிற வார்த்தை தான் யோசுவான்னு சொல்கிறாங்க. அப்போ யோசுவா எப்படி மக்களை அவர் மீட்டெடுக்கிறாரோ அதே போல உங்கள் பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பார் இயேசு. அப்போ எபிரேய யோசுவாவை கிரேக்கத்தில் எப்படி சொல்லலாம்? இயேசுன்னு சொல்லலாம். கிரேக்கத்தில் உள்ள இயேசுவை எப்படி சொல்லலாம்? யோசுவான்னு சொல்லலாம். என்ன? அப்போ புத்தகமே இயேசுன்னு தலைப்பு வச்சிடலாம். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் போய் படித்து பாருங்க. யோசுவாவிற்கும் இயேசுவுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குதா? சரி, இப்போ இன்னொரு சம்பந்தம் பாருங்க. யோசுவா அவர் போய் எரிகோவை அடித்து யாரை மீட்டெடுத்து கொண்டு வராரு? உங்களுக்கு புரியுதுங்களா? அங்கே ஒரு சிவப்பு நூல் இருக்கே. இது சிவப்பு நூல் நல்லாட்டமான பொருளா, நல்லாட்டமான மனிதனா, நல்லாட்டமான சம்பவமா? என்னது? நல்லாட்டமான பொருள். அப்போ எப்படி யோசுவா போய் ராகாபையும் அவள் குடும்பத்தையும் மீட்டெடுத்து கொண்டு வராரோ அதை போலவே இயேசுவானவர் நம்மளை மீட்டெடுப்பார். உங்களுக்கு புரியுதா? நம்மை மீட்டெடுப்பார். அங்கே ராகாப் என்ன செஞ்சாலோ அதை நாமும் செய்வோமானால் நாமும் பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்படுவோம். அப்போ யோசுவாங்கிற பேரை யாரை தான் காட்டுது? இயேசுவை தான் காட்டுது. அப்போ இயேசுன்னு அர்த்தம் என்ன? ரட்சகர். அப்போ எப்படி யோசுவா போய் ராகாபை மீட்டாரோ அதே போல்
இயேசுவானவர் நம்மளை மீட்பார், பாவத்திலிருந்து மீட்பார். அப்போ அந்த பட்டணம் இருக்கே, அது பாவத்தை சுட்டி காட்டுகின்ற பட்டணம். அங்கிருந்து மக்களை மீட்பார். அது எவ்வளவு பெரிய காம்பவுண்டு வாழகள் இப்போ இருந்தாலும் சரி, அது எப்படி அது விழுந்துச்சோ அந்த மாதிரி இயேசுவுக்கு முன்பாக பாவங்கள்லாம் உடஞ்சி தூள் தூள் ஆகுங்க. இதைத்தான் அங்கே சொல்லுகின்ற விஷயம். இப்போ அந்த யோசுவா என்கிற வார்த்தைக்கும் இயேசுவுக்கும் உள்ள சம்பந்தம் உங்களுக்கு புரியுதா? சரி, இன்னொரு சம்பந்தம் பாருங்க, வாங்க. எபிரேயர் 4:8, யோசுவா அவர்களை இளைப்பாறு உட்படுத்தியிருந்தால் பின்னும் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. இப்போ இங்கே சொல்கிறாங்க, யோசுவான்ற வார்த்தை வருது. யோசுவா இளைப்பாறுக்கு பிரவேசிக்க வைக்கல. ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு இங்க வசனம் 9, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. என்னது நீ வருகிறதா இருக்கிறது? இப்ப இயேசு கிறிஸ்து அவர் யோசுவாங்கிற பேருக்கு இன்னொரு பேர் தான் இயேசுன்னு படித்தோம். இயேசு அப்படின்னு சொன்னா ரட்சகர். அப்ப யோசுவான ரட்சிக்கிறார். அப்ப எங்கிருந்து மக்களை ரட்சிக்கிறார் என்பதுதான் அந்த புஸ்தகம் காட்டுகின்ற விஷயம். நம்ம போய் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க கத்துக்கணும். இப்ப யோசுவா இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பண்ணல. அப்ப யார் பண்ணுவாங்க? மற்ற வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தரேன்? இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு சொல்லி தரார். உங்களுக்கு புரியுதா? அப்ப யோசுவா எப்படி இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க வச்சானோ அதே போல கிறிஸ்துவும் இன்னொரு யோசுவா, புதிய ஏற்பாட்டு யோசுவா கிறிஸ்து, அவர் நமக்கு மெய்யான இளைப்பாறுதல் கொண்டு போய் சேர்ப்பாருங்க. எபிரேயர் 4 சொல்ற இன்னொரு பயங்கரமான விஷயம், இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. யோசுவா எப்படி அங்க இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க செஞ்சானோ பழைய ஏற்பாட்டில், அதே போல நம்மளை பரம காணனுக்குள்ள கொண்டு போவாரு. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? யோசுவானா இயேசு, யோசுவானா ரட்சகர், யோசுவான்னு சொன்னா இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்பவர். இப்ப யோசுவா பிரவேசிக்க செய்தது போல நம்மளை கடைசி நாட்கள்ல பரம காணனுக்குள்ள கொண்டு போவாரு. எபிரேயர் 11க்கு வாங்க. எபிரேயர் 11:16 பாருங்க. இங்க அங்க கானான்னு ஒரு தேசம் இல்லை. இப்ப அந்த தேசத்துக்கு ஒப்பிட்டு இன்னொரு இணை வார்த்தை, அதான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நிழல் டைரக்டா சொல்லப்படும். பரமகானான்ற வார்த்தை வரலாம், சில சமயம் அந்த கானானுக்கு ஒப்பிட்டு வார்த்தை வரலாம். வசனம் 16 பாருங்க. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். கானான் தேசம்னு சொல்லப்படுது, இங்க பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இப்ப கவனிச்சிங்களா? அப்ப இந்த பரம தேசத்தை தான் ஆபிரகாம் தூரத்திலே கண்டு அணைச்சிக்கிட்டு, அவன் இந்த உலகத்துல அவன் ஒரு வாடகை வீட்டில் கூட குடியிராம சாதாரண ஒரு பரதேசி போல அவன் குடியிருந்தான் பாருங்க. அப்ப கானான் தேசம் எதுக்கு ஒப்பிடப்படுது? பரம கானான், பரம தேசத்தை ஒப்பிடப்படுது. எப்படி கானான் தேசமோ அதை போல ஒரு நகரத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த நகரம் கீழே இறங்கி வரப்போகுது. அப்ப நம் மத்தியில தேவனே வாசம் பண்ணுவார். உங்களுக்கு புரியுதா? இந்த யோசுவாங்கிற வார்த்தை இயேசுவை சுட்டி காட்டுகின்ற வார்த்தை. யோசுவா அப்படின்றது ரட்சகரை குறிக்குது. அப்ப அந்த புத்தகம் ரட்சிப்பை காட்டுகின்ற புஸ்தகம். யோசுவா இளைப்பாறுதல் பிரவேசிக்க செய்தது போல இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மன நிம்மதியை இளைப்பால கொடுக்க முடியும். யோசுவா எப்படி கானானுக்குள் கொண்டு போய் செஞ்சது போல, அதே போல நம்மளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நிம்மதி மட்டுமல்ல, நம்மளை பரம கானானுக்குள்ள தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு நகரத்திற்குள்ள நம்மளை கொண்டு சேர்ப்பார். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டு வழியா பார்த்தோம்னா நமக்கு விஷயம் புரியும். ஆக வேதாகமத்தில் உள்ள நிழல் என்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த நிழல்ல எப்படி வியாக்கியானம் செய்யணுன்ற நிபந்தனையை புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது யோசுவா புத்தகத்தில் உள்ள நிழல். நிறைய பேச முடியல பாருங்க, நேரம் இல்லை. அந்த பெயர், அவர் செய்கிற வேலை, யோசுவா செஞ்ச வேலை என்ன, யோசுவா என்ன கொடுத்தாப்புல, இது எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இப்போ அந்த எரிகோ பட்டணத்தை அடித்து நொறுக்கி மக்களை மீட்டெடுத்தது போல, யோசுவா மீட்டெடுத்தது போல இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் எரிகோ மாதிரி எல்லா நாடுகளும் மாறிடும். அப்போ தம்முடைய பிள்ளைகளை அவர் மீட்டெடுப்பார்.
யார் யாரெல்லாம் இயேசுவை சிவப்பு நூல் கயிறை வெளில தொங்க விட்டுருக்கிறாங்களோ அப்போ உலகம் முழுவதையும் அழித்து சிவப்பு நூல் தொங்க விட்டுருக்க சிவப்பு நூல் தொங்க விட்டுருக்கிற மக்களை எல்லாம் மீட்டு அவர் ரட்சிப்பார். இதைத்தான் நாங்கள் சொல்லுது என்ன. அப்போ நிறைய பேர் ராகாபை போல அந்தந்த நாட்டில் இருக்கிறாங்க. நம்ம உளவாளிகள் போல போகிறோமா? உளவாளின்னா தேவனுடைய தூதுவர்களாக போகிறோமா? யோசிக்கணுங்க. புரியுதா உங்களுக்கு? எப்படி புரிஞ்சுக்கணும்? நிழலாக இருக்குது. அப்போ அந்த 2 பேர் உளவாளிகளாக போனாங்களோ அந்த மாதிரி நம்ம போகிறோமா? யோசிக்கணுங்க. இப்போ 4வது, இந்த நிழலை புரிந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன? புரிந்து கொள்ளாமல் போயிட்டோம்னா என்ன ஆகுறதுங்க? இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவின் பொருட்பாடம் ஓமைகள் என்கிற புஸ்தகத்தில் தீர்க்க சொல்கிறத கவனிங்க. இந்த நிழலை யாரோ புரிஞ்சுக்கலையா, புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். ஒருவேளை நமக்கு நடக்குங்க அந்த மாதிரி. கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தவர்கள் யாரா? கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தவர்கள் அவருடைய ஊழிய பணி பற்றி புரிந்திருக்கவில்லை. கிறிஸ்து காலத்தில் இருந்தவங்க யூதர்கள் புரிஞ்சுக்கல. தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பின பாடங்களை பாரம்பரியங்களும் கோட்பாடுகளும் மனிதர்களின் சட்டத்திட்டங்களும் மறைத்து விட்டன. கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற விரும்பின பாடத்தை அவங்க வச்சு பாரம்பரியம் அவங்களுடைய வியாக்கியான முறைகளில் பார்த்தாங்க, புரிந்து கொள்ள முடிய மறைக்கப்பட்டன. மெய்மார்க்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியாதபடி இந்த கோட்பாடுகளும் பாரம்பரியங்களும் தடுத்தன. இப்ப கவனிங்க. முன்னடையாளமாக கொடுக்கப்பட்டு அவற்றின் நிழல்கள் சுட்டி காட்டியவைகளை கிறிஸ்து எனும் நபரில் நிஜமாக நிறைவேறிய போது உணரவில்லை. நிஜத்தை புறக்கணித்து விட்டு அடையாளங்களையும் பயனற்ற சடங்குகளையும் பிடித்து கொண்டனர். உனக்கு புரியுதா? நிழல் நிஜமா மாறி வரும் பொழுது அவர்களால் உணர முடியல. நிஜத்தை விட்டுட்டு அடையாளத்தையே பிடிச்சி தொங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு ஆடு தான் முக்கியம், எனக்கு ஆலயம் தான் முக்கியம், எனக்கு விருத்தசன் தான் முக்கியம் இப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தான். நிஜம் வந்துருச்சு. அப்ப நிழலை உணரலை, நிழலை நிஜத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. அப்ப நீங்களும் வேதாகமத்தில் உள்ள நிழல்களை புரிந்து கொள்றீங்களா? அதற்கு நீங்கள் மாற வேண்டும். உங்க இயல்பு மாறணும். நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இது நிழல் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கண்ணு வேணுங்க. சரிங்களா? வேதாகம கல்லூரி அல்ல, மிக சிறந்த ஆசிரியர் அல்ல, சிறந்த புத்தகம் அல்ல, மறுபிறப்பு அவசியம். அப்பதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள நிழல்லாம் இது நிஜத்தை சுட்டி காட்டுற நிழல். நிழலாட்டமான மனிதர்கள் என்றும், நிழலாட்டமான சம்பவங்கள் என்றும், நிழலாட்டமான சம்பிரதாயங்கள் என்றும், நிழலாட்டமான பொருட்கள் என்றும் நமக்கு புரியும். அதுக்கு அர்த்தம் புரியும், நம்ம கடமை புரியும். யூதர்கள் நிழலை புரிஞ்சுக்கல, நிஜத்தை புறக்கணிச்சாங்க, நிழலை பிடிச்சி உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நிழலை புரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப யோசுவா புத்தகத்துல போய் பாருங்க. கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்ற நிழல்கள் இன்னும் நிரம்பி இருக்குது. கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை, கடைசி கால சம்பவத்தை சுட்டி காட்டுகின்ற நிழல்கள் அங்கே இருக்கிறது. கேள்வி, உங்களுக்கு புரியுதா? இந்த பாடம் வேத வாசிப்பு முறையிலேயே ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டிய விஷயங்க. அதை இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள ஹோம்ஒர்க்கை நீங்கள் முடிங்க. ஆண்டவர் கண்களை திறப்பார். நாம் யார், கிறிஸ்து நமக்குள்ளாக செய்ய வேண்டிய வேலை என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, அற்புதமான பாடத்திற்காக நன்றி தகப்பனே. இந்த காரியங்கள் உலகம் முழுவதும் உள்ள சபைகளில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரட்டும் சுவாமி. நாங்கள் மீண்டுமாக வேதத்தை எப்படி படித்துக் கொள்ள வேண்டும் என்ற முறைக்கு திரும்ப உதவி செய்யப்பா. கண்கள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் உடைக்கப்படட்டும், ஊழியங்கள் பெருகட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.